ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வெஸ்டர்ன் லைவ் பேஜிலேருந்து ஹாரூன் ரஷீத். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, AutoCAD அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ. இந்த டீட்டெயில் ரிவ்யூ வந்து நான் மேக்ஸிமம் என்னென்ன விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் ஷார்டன் பண்ணி வித்தின் 1 hour 1 மணி நேரத்துக்குள்ளே நம்மளால் என்னென்ன படிச்சுக்கிற முடியும். ஸோ இதை வச்சு நீங்கள் மற்ற விஷயத்த நீங்களே டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிற மாதிரி நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து AutoCAD ஐகான் இப்படி தான் இருக்கும். ஒரு பிரமிட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் தான் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இதில் உள்ள மவுஸ் பாயிண்டர் இது இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள்லாம் இருக்கும். இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன அப்படின்னா கிராஸ் ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம AutoCAD டிராயிங் வரைகிறதுக்கு முன்னாடி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து AutoCADல என்னால் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன், என்னென்ன பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான ட்ராயிங்ஸ், அது சிவிலாக இருக்கட்டும், மெக்கானிக்கல் ட்ராயிங்ஸாக இருக்கட்டும், ஒரு எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்ஸாக இருக்கட்டும், எனிதிங் எந்த மாதிரி ஒரு ட்ராயிங்ஸாக இருந்தாலும் வரைஞ்சிடலாம். பட் நம்ம அதை வந்து சிமுலேஷன், அதாவது அதை ரன் டைம் பண்ணி பார்க்க முடியாது AutoCAD பொறுத்த வரைக்கும். இட்ஸ் ஒரு இமேஜினரி வியூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து ஒரு கற்பனையில் வந்து என்னென்ன மாதிரிலாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில டயக்ராம்ஸ்லாம் நம்ம யோசித்து வச்சுருப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து என்னென்ன டூல்ஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி மேலே ஒரு டேப்லெட் கொடுத்துருப்பாங்க, டேப்லெட் மாதிரி டேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைன், பாலிலைன், சர்க்கிள், ஆர்க்கு, ஸோ ரெக்டாங்கிள், சென்டர், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிப்ஸுன்பாங்க. ஸோ இந்த எலிப்ஸ், அப்புறம் அது வந்து ஹேட்ச். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இது வந்து டயக்ராம் வரைகிறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ். ஸோ மாடிஃபை அப்படின்னு என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு டயக்ராம் நம்ம வரைஞ்சிருக்கோம், அதை வந்து ஒரு டயக்ராம் வந்து ஸோ எனக்கு இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த சைடு எனக்கு வந்து மூவ் பண்ணணும். ஸோ அப்படின்னா நம்ம வந்து இந்த மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட், எனக்கு வந்து நான் ஒரு கோன் மாதிரி ஒன்று வரைஞ்சிருக்கேன், அதை வந்து எனக்கு தலைகீழாக மாற்றணும், இன்வெர்டட் பொசிஷன்லாம் மாற்றணும் அப்படின்னு ரொட்டேட் கமாண்ட் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ட்ரிம், காப்பி வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா அதை அப்படியே இன்னொரு காப்பி எடுக்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஸோ மிரர், ட்ரிம், ஃபில்லட் இது எல்லாமே வந்து போக நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம டயக்ராமு உள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஆக்சுவல் லைன். இந்த லைன் வச்சு தான் நம்ம எல்லாமே வரைய போகிறோம். ஸோ இந்த லைன் வச்சு என்ன வேணால் வரைய முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன வேணால் வரைய முடியும். அது ஸ்ட்ரைட் லைன் அண்ட் ஹரிசாண்டல் லைனுக்குள்ளே அது அடங்கிடுச்சு அப்படின்னா என்ன வேணால் வரையலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்போவுமே நம்ம AutoCAD நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து லைன் வந்து ஒரு ஸ்டேபிளாக நிற்காது. எப்போவுமே எந்த டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்டேபிளாகவே நிற்காது. இப்படி தான் வந்து உங்களுக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து மவுஸ் பண்ணுறீங்க எந்த பக்கம் நிறுத்தாலுமே ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இதுதான் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி மேலே எப்படி வரும், ஸோ இந்த மாதிரி இப்படி கீழே வரும், ஸோ இந்த மாதிரி மாறி வந்து வரும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா F8 அப்படின்னு வந்து நம்ம கீபோர்டில் ஒரு கீ இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த கீயை நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல்லாக எல்லாமே 90 டிகிரி, 0 டிகிரி, இது வந்து திரும்பி 180 டிகிரி, திரும்பி அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி இந்த பக்கம் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் 180 டிகிரி. ஸோ இந்த மாதிரி வந்து மாறி நமக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அண்ட் ஹரிசாண்டல் லைன்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா F8. அந்த F8 பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல, அதாவது இந்த கமாண்ட் பாக்ஸ் வந்து ஆர்த்தோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வரும்.
ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா F8 இப்போ ஆர்த்தோ ஆஃப் ஆயிடுச்சு, திரும்ப இப்போ F8 அப்படின்னா ஆர்த்தோ ஆன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நம்ம வந்து F1 F2 அப்படிங்கிற மாதிரி ஃபங்க்ஷனல் கீஸில் வந்து நிறைய கீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதை என்னன்னு பார்த்துருவோம். ஸோ பிஃபோர் தட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டயக்ராம் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இதில் வந்து எனேபிள் ஆகிருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் டிசேபிள் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குறோம். ஸோ டிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ், நம்ம வரையக்கூடிய வந்து டைமென்ஷன்ஸ் சம். ஸோ டிஎஸ் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் டிராஃப்ட் செட்டிங்ஸ். ஸோ டிராஃப்டிங் செட்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிராஃப்டிங் செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேஜ் இருக்குது, இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அப்படிங்கிறத வந்து போய்க்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ட் பாயிண்ட், மிட் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட், நோட், குவாட்ரண்ட், இன்டர்செக்ஷன், எக்ஸ்டென்ஷன் அண்ட் இன்டென்ஷன், பெர்பெண்டிகுலர், ஸோ அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் உள்ள இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ உங்களுக்கு என்ன ரீசனுக்கு எனேபிள் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு லைன் வரைகிறோம். ஸோ அப்போ அந்த லைனுக்கு வந்து பேரலாக இன்னொரு லைன் வரைகிறோம் அப்படின்னா அந்த லைனில் வந்து சிம்பிளே காமிக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நான் இப்போ ஒரு மிட் பாயிண்ட் இப்போ நான் எடுத்து விட்டுட்டேன். ஸோ அந்த மிட் பாயிண்ட் லைன் வந்து நமக்கு தெரியாது. எந்த ஒரு டயக்ராம் வரையும் போது அந்த மிட் பாயிண்ட்டே நமக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வரைகிறேன். நம்ம ஏற்கனவே ஆர்த்தோ ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ லைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10 அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்து ஒரு லைன் வரைகிறேன். ஸோ எனக்கு இந்த 10க்கு நடுவில் வந்து எனக்கு ஒரு 5 அப்படிங்கிற ஒரு லைன் வந்து மிட் பாயிண்ட் எனக்கு காமிக்கணும். ஸோ இப்போ நமக்கு காமிக்கல. இதே நான் போய் டிராஃப்ட் செட்டிங்ஸ் டிஎஸ் அப்போ நினச்சி கொண்டு போனேன் அப்படின்னா மிட் பாயிண்ட், இந்த மிட் பாயிண்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு லைன் கமாண்ட் எடுத்துகிட்டு போடும்போது அந்த மிட் பாயிண்ட் காமிக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நிற்கும். நீங்கள் மவுஸ் பாயிண்ட்டை ஜஸ்ட் மூவ் பண்ணி கொண்டு வந்தால் அந்த இடத்துல அதே இடத்துல நிற்கும். ஸோ எனக்கு வந்து இது நீங்கள் ப்ராப்பர் மிட் பாயிண்ட்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செக் பண்ணி பார்த்துக்குங்க. கண்டிப்பாக ப்ராப்பராக தான் இருக்கும். ஏன்னா சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எந்த மிஸ்டேக் மேக்ஸிமம் 99.9% வரவே வராது எப்போவுமே. ஸோ நான் இப்போ வந்து 5 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மிட் பாயிண்டில் வந்து நிற்கும். ஸோ இது வந்து டிராஃப்ட் செட்டிங்ஸ்க்கு உண்டான பார்த்தாச்சு, என்னென்ன பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டயக்ராம் வரைய போகிறேன். ஸோ லைன் கமாண்ட் வச்சு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ லைன் வச்சு நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் லைன் நம்ம போட்டுக்கிட்டே போகலாம். நமக்கு தேவையான லைன்ஸ் வந்து போட்டுக்கிட்டே போகலாம். ஸோ எனக்கு வந்து ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகலாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டு போகலாம். இல்லை எனக்கு சில லைன்ஸ் வந்து க்ராஸாக வேணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் ரிமூவ் த ஆர்த்தோங்கிற ஒரு ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு F8 எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த க்ராஸாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி வேணால் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். உங்களோட இஷ்டப்படி உங்களுக்கு என்னென்ன டயக்ராம் என்ன டைமென்ஷன்ஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது லைனோட கமாண்ட். நெக்ஸ்ட் சர்க்கிள். ஸோ சர்க்கிள் அப்படின்னு என்ன பார்த்துட்டிங்கன்னா, ஸோ சர்க்கிள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சர்க்கிளை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதில் வந்து மொத்தம் இத்தனை டைப்ஸ் ஆஃப் சர்க்கிள் இருக்குது. சர்க்கிள் ரேடியஸ், சர்க்கிள் டயாமீட்டர், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட், tan ரேடியஸ், அப்புறம் tan இந்த 3 விஷயம் இருக்குது. ஸோ 1 hour வீடியோக்குள்ளே நான் வந்து என்னென்ன கவர் பண்ண முடியுமோ ஸோ அத்தனை விஷயத்தை நான் கவர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து சர்க்கிள் ரேடியஸ் எடுத்தாச்சு. சர்க்கிள் ரேடியஸ் நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் நான் டயக்ராம் வரைகிறேன். ஸோ வரைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சர்க்கிள் வந்து நிற்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள் ரேடியஸ் எடுத்தோமா. இப்போ நான் வந்து இந்த மாதிரி சர்க்கிள்லாம் போட்டுட்டேன். எனக்கு வந்து இப்போ உடனே நான் வந்து எனக்கு டயாமீட்டருக்கு எனக்கு மாற்றணும். ஸோ டயாமீட்டருக்கு மாற்றணும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் டீன் அப்படின்னு ஒன்று கீபோர்டில் டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் பார் இருக்குல்ல, ஸ்பேஸ் பார் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சைஸ் அதுவே குறைஞ்சிடும். ஸோ குறைஞ்சதுக்கப்புறம் டயாமீட்டரில் நீங்கள் என்ன டைமென்ஷன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த டைமென்ஷன்ஸ் தான் டயாமீட்டர் டைமென்ஷன்ஸ் தான் உங்களுக்கு எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 10 அப்படின்னு சொல்லி ஒரு டயாமீட்டர் கொடுக்குறேன். ஸோ இதே இது பார்த்தீங்கன்னா
நான் அடுத்து வந்து ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இதுக்கும் நான் 10 தான் கொடுக்குறேன். ஆனால் இந்த 10 கொடுத்ததுக்கு இந்த 10 கொடுத்ததுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த சர்க்கிள் நம்ம வரைஞ்சது வந்து டயாமீட்டர் மென்ஷன் பண்ணி நம்ம வரைஞ்சிருக்கோம். இந்த சர்க்கிள் நம்ம வரைஞ்சது வந்து ரேடியஸ் அப்படிங்க மென்ஷன் பண்ணி வரைஞ்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து சர்க்கிளில் பொறுத்த வரைக்கும் டயாமீட்டர் அண்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆட்டோகேட்குள்ளே நம்ம ட்ராயிங் வரைய போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து யூனிட்ஸ் எப்போவுமே வந்து செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். ஸோ யூனிட்ஸ் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் யூனிட்ஸ் அப்படின்னா இந்த டைப் கமாண்ட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குன்னா அதில் வந்து UNITS யூனிட்ஸ் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் யூனிட்ஸ்னு சொல்லி ஒன்று நிற்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நமக்கு எப்போவுமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டயக்ராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெசிமலில் தான் எப்போவுமே இருக்கும். ஸோ ப்ரெசிஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் பக்கத்தில் 2.4455 ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பாயிண்ட் டெசிமல் வந்து எவ்வளோ வேணும் எனக்கு. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டெசிமல்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டெசிமல். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டெசிமல் இருக்குது. இதுதான் வந்து எப்போவுமே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டெசிமல்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா லென்த்து, இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் உண்டான டெசிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெசிமல் டிகிரிஸில் இருக்குது. ஸோ நீங்கள் மாத்திரம் தான் டிகிரி செகண்ட்ஸ் வந்து மாற்றிக்கலாம். ஸோ ரேடியன் சர்வேஸ் யூனிட்ஸ் ஸோ நமக்கு எந்த மாதிரி தேவையோ நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசிஷன் பக்கத்தில் வந்து 0 அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆங்கிளில் வந்து நம்ம பாயிண்ட் வச்சு நம்ம போட போகிறதில்ல. இதில் எல்லாமே வந்து இப்போ ஸோ 180 டிகிரி அப்படின்னா 180க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 175 176 அந்த மாதிரி தான் போகும். ஸோ நம்ம அதில் வந்து பாயிண்ட் வச்சு நம்ம வந்து போடக்கூடிய அவசியம் வந்து நம்ம மேக்ஸிமம் இருக்காது நிறைய டயக்ராம்ஸில். அதை வந்து உங்களுக்கு கிளாக் வைஸ் வேணுமா இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் வேணுமாங்கிறத வந்து பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ட்ராயிங் யூனிட்ஸ் வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டயக்ராம்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாடிஃபை அதாவது டயக்ராம்ஸில் வந்து ஒரு சின்ன சின்ன டூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் உள்ள எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ளைன் ஃபிட் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளைன் சிவி. ஸ்ப்ளைன் ஃபிட்டுக்கும் ஸ்ப்ளைன் சிவி அப்படின்னு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸ்ப்ளைன் ஃபிட் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸ்ப்ளைன் ஃபிட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து கொடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் அதாவது வரையக்கூடிய டயக்ராம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு வெர்டிக்கலாவோ இல்லை ஒரு ஹரிசாண்டலாவோ ஒரு லைன் வந்து எப்பவும் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆட்டோ ஆஃப் பண்ணிங்கன்னா அது வந்து அது ஆங்கிள் தவிர மாறிக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனால தெரியும். முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஸ்ப்ளைன் ஃபிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைன் சிவி. ஸ்ப்ளைன் சிவி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டயக்ராம் வரைகிறதுக்கு எந்தெந்த ஆங்கிள்லாம் நீங்கள் பாயிண்ட் வச்சு இழுக்கிறீங்களோ அந்தந்த ஆங்கிளுக்கெல்லாம் உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் லைன்ஸ் ஒன்று வருது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து பாயிண்ட் இழுக்கிற லைன்ஸ் ஒன்று வருது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். நீங்கள் F8 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்த்தோ ஆனில் வந்து உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு இது வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு லைன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சேம் திங் முடிச்சுட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் நம்ம இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைகிறேன். ஸோ அந்த ரெக்டாங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் சென்ட்ரு பாயிண்ட் வரையணும். அந்த சென்ட்ரு பாயிண்ட் விட்டு தான் மிச்சம் அடுத்த வரையக்கூடிய டயக்ராம் நான் வரையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நான் வந்து ஒரு லைனை கொண்டு போய் நான் இந்த இடத்துல போட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நான் வந்து எக்ஸ்டெண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ லைன் நான் போடாமல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை நான் அசியூம் பண்ணிக்கிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஸோ இங்கே இருந்து நான் அப்படியே இங்கே வரைக்கும் ஒரு பாயிண்ட் மேலே வச்சு நான் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் டோட்டல் ட்ராயிங்ஸுக்கு உண்டான மிட் பாயிண்ட்டாகவே அது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ மிட் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்குமா அப்படின்னா மிட் பாயிண்ட்டை மட்டும் இல்லை அந்த பாயிண்ட்டில் நீங்கள் வச்சு என்ன வேணால் வரைஞ்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பாயிண்ட்ஸ். ஸோ மல்டிபிள் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு ட்ராயிங் வரைகிறேன். எனக்கு வந்து ஸோ கிரிட் இருக்குது, நமக்கு ஓப்பன் கிரிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை.
ஸோ கிரிட்டில் நம்ம வந்துட்டு லைன் இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்படி ஒரு பாயிண்ட். ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 5 6 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் வச்சுருக்கேன். ஸோ 6 பாயிண்ட்ஸுமே நான் வந்து எப்படி வேணால் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நமக்கு வந்து ஒரு டயக்ராம் வந்து அக்யூரேட்டாக நமக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பாயிண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவைட். ஸோ டிவைட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு லைன், ஒரு அந்த லைனை வந்து நம்ம எத்தனை பார்ட்டை நம்ம வந்து டிவைட் பண்ணால் கம்ப்ளீட்டாக வகுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ டிவைட் அப்படின்னு கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ லைனை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே என்ன நடக்கும்னா என்டர் த நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் ஆர் அப்படின்னா எனக்கு அது எத்தனை பார்ட்டை டிவைட் பண்ணணும்னு கேட்குது. ஸோ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். ஸோ ஒரு லைன் போகிறேன், அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 10 mm எனக்கு இருக்குது. ஸோ 10 mm எனக்கு அந்த லைன் இருக்குது. ஸோ 10 mm லைனை வந்து நான் 10ஆக பிரித்தேன் அப்படின்னா எத்தனை லைன்ஸ் பிரியும்? ஸோ 10 லைன்ஸ் எனக்கு வந்து பிரியும். ஸோ 10. ஸோ நான் போட்டுட்டேன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணது வந்து உங்களுக்கு லைன்ஸாக தெரியாது, உங்களுக்கு வந்து டாட்டாக தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் மூவ் பண்ணுறேன், நல்லா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 10 பாயிண்ட்ஸாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்க். ஆர்க் நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? பொதுவாக வந்து நம்ம ஸ்கூலில் வந்து சின்ன வயசில் படிச்சிருப்போம். ஆர்க் வந்து நம்ம ஒரு ஜாமெண்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஒரு ஆர்க் வந்து இங்கேருந்து ஒரு மேலே ஒரு ஆர்க்கு, இங்கேருந்து கீழே ஆர்க்கு, ஸோ 2 இன்டர்செக்ஷன் பண்ணி வரைவோம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அப்படியே தான் இருக்கும். பட் நமக்கு வந்து எந்த ஒரு இன்டர்செக்ஷனையும் வந்து டச் பண்ணுற மாதிரி நம்ம வரைய போகிறது இல்லை. ஒரு டயக்ராமுக்கு வந்து இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு கோன் வரைகிறேன். ஸோ நான் வந்து ஒரு கோன் வரைஞ்சிட்டேன். எனக்கு இந்த கோன் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய எட்ஜஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து எனக்கு வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வரையணும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்க் எடுத்துக்கிறேன். ஸோ என்றைக்குமே வந்து ஆர்க் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உடனே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஆர்த்தோவை உடனே ஆஃப் பண்ணிடணும். F8 அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆர்த்தோ ஆஃப் ஆயிடும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சென்டர் பாயிண்ட்டை நீங்களே அசீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு சென்டர் பாயிண்ட்டை காமிக்குது, அப்படியே மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுவே வந்து ஒரு இதை எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிற்கிதா, இதுக்கு பேர் தான் வந்து ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு, சென்டர், எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட், சென்டர், எண்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாயிண்டில் வச்சு பண்ணியிருப்போம். ஸ்டார்ட் பண்ணி சென்டர் பண்ணி எண்ட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து 3 பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் சென்டராக தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்டார்ட், சென்டர், ஆங்கிள். ஸ்டார்ட் பண்ணி சென்டரில் வச்சுட்டு அதுக்கு பண்ணி ஆங்கிள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஆர்க்கு மாறிக்கணும். ஸோ இது வந்து ஆர்க் கமாண்ட். இது வந்து ஸோ பேசிக்காக தெரிஞ்ச டயக்ராம் வரையறதுக்கு உண்டான தெரியறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து இதுதான். எனக்கு வந்து இப்போது நான் ஒரு ஆப்ஜெக்ட் நான் ஜஸ்ட் வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ இப்படி நான் ஒரு பாக்ஸில் வரைஞ்சிக்கிட்டு அந்த பாக்ஸை வந்து உள்ளுக்குள்ளே நான் வந்து டிவிஷன் பண்ணி வச்சுக்கிறேன், பார்ட்டிஷன் மாதிரி.
ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேட்ச் அப்படின்னு ஒரு கமாண்டை பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக வந்து மெக்கானிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹேட்ச் அப்படின்னு எந்த இடத்துல யூஸ் பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 3D ஆப்ஜெக்ட் இருக்குது. அதாவது இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பாக்ஸை வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது தெரியணும். ஸோ அப்போ உள்ளுக்குள்ளே வந்து தெரியறதுக்கு பதிலாக நம்ம அந்த கட் பண்ணியிருப்போங்களே, ஸோ அந்த கட்டிங் செக்ஷனை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணி டயக்ராமில் மென்ஷன் பண்ணி காமிக்கணும். அதுக்காக வந்து ஹேட்ச் டூல் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ச் இருக்குது, கிரேடியன்ட் இருக்குது, பவுண்ட்ரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஹேட்ச் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். உங்களுக்கு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா டிஃபால்ட்டாக நம்ம வந்து நம்ம ஏற்கனவே என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதான் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஹேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிரிக்ஸ், கார்ன், கார்க், சம்திங் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலர்ஸாக வரது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கிரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே அதில் பார்த்தோம் அந்த கிரேடியன்ஸ்ங்கிறது. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறையா போய்கிட்டே இருக்கும். பழைய ஆட்டோகேட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஓல்டு வெர்ஷன் ஆட்டோகேட் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாயிண்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு போய் பிக் பாயிண்ட் நம்ம இப்படி எடுத்துக்கிட்டு கிளிக் பண்ணிட்டு தான் நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். எனக்கு வந்து நான் இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ இந்த 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 2 இடத்துல இப்போ நான் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நான் ஜூம் பண்ணி பார்த்தா தான் எனக்கு வந்து ஒரு ஹேட்சிங்காக தெரியுது. இப்படி இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சம்திங் எனக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து நான் மாற்றணும். ஸோ இந்த விஷயத்தை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஹேட்ச் பண்ணதை வந்து நான் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியாம நான் போட போகிறேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து 1 அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் ஸ்கேல், அதாவது ஹேட்ச் பேட்டர்ன் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹேட்ச் பேட்டர்ன் ஸ்கேல் அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு ஹேட்ச் ஒவ்வொரு கோடுக்கு நடுவில் வந்து ஒரு பாயிண்ட் தள்ளி இன்னொரு கோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் இருக்குது. இதை நான் ஒரு 5 அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு அசைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே போட்டதுக்கும் இந்த 5 போடுறீங்க அப்போது. ஸோ இந்த 5 போட்டுட்டு என்ன பண்ணுறேன், 5 போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஹேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1 கொடுக்குறேன். ஏற்கனவே கொடுத்த ஹேட்சிங் 5க்கும் இங்கே கொடுத்த இப்போ பாயிண்ட் 1க்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா டிஃப்ரென்ஸே தெரியும். ஸோ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி ஹேட்சிங்கில் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இதுதான் வந்து ஒரு டயக்ராம் வரையறதுக்கு உண்டான ஒரு டூல்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டூல்ஸ் இதில் இருக்குது எல்லாமே. ஸோ இதில் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாலே ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்து இந்த பாக்ஸை நான் வந்து ஜஸ்ட் ஒரு லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி தான் வரைஞ்சேன். ஸோ ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக ஒரே கிளிக்கில் நம்ம ரெக்டாங்கிள் போட்டுடலாம். இதே பாலிகான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாலிகான் ஏற்கனவே வந்து 4 சைட்ஸ்னு சொல்லி டிஃபால்ட்டாக எனக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சைட்ஸை, அதாவது எத்தனை நமக்கு பாலிகான் சைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து 6 அப்படின்னு எனக்கு வேணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் நான் ஒரு இடத்த கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்கிரைப் இன் சர்க்கிள், சப்ஸ்கிரைப் இன் சர்க்கிள் அப்படின்னா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா சர்க்கிள்குள்ளே எனக்கு அந்த பாலிகான் வேணும் அப்படின்னா இன்ஸ்கிரைப் கொடுக்கணும். ஸோ எனக்கு சர்க்கிளுக்கு வெளியே அந்த சர்க்கிள் அந்த பாலிகான் வேணும் அப்படின்னா சர்க்கம்ஸ்கிரைப்டு அபவுட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ நம்ம இப்போ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ எனக்கு இன்சைட் சர்க்கிள் வந்து இந்த மாதிரி சர்க்கிள்குள்ளே வந்து நிற்க முடியும். ஸோ திருப்பி ஒவ்வொரு தடவையும் போடும்போது நமக்கு ஒவ்வொரு 6 சைட்ஸ் நமக்கு கேட்கும். ஸோ இதுதான் வந்து பாலிகானுடைய ஃபீச்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடிஃபை டூல்ஸ். ஸோ இந்த மாடிஃபை டூல்ஸ் என்னென்ன பண்ணும், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டயக்ராம்ஸ்க்கு வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து சிம்பிளாக நான் சொல்கிறேன், ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மூவ் கமாண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நார்மலாக ஒரு ஆப்ஜெக்டை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் மூவ் கமாண்ட்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆயிரும். ஸோ எனக்கு வந்து இந்த சென்டர் பாயிண்ட் வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டோட மெர்ஜ் ஆகும். ஸோ நான் மூவ் பண்ணுறேன். எனக்கு அப்படியே நான் மூவ் பண்ணி கொண்டு வந்து இந்த சென்டர் பாயிண்ட் நான் வந்து கொண்டு வந்து வச்சுட்டேன். ஸோ எனக்கு மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸுக்கு பேர் தான் மூவ். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டல் லைன்ஸ்லாம் மூவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஆர்த்தோவை எடுத்து விட்டுட்டீங்க, அதாவது ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த டைரக்ஷனில் வேணால் உங்களுக்கு ஃப்ரீ ஆங்கிளாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ நான் ஏற்கனவே எடுத்ததுக்கும் இப்போ எடுத்ததுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ எனக்கு நான் இப்போ இந்த மிட் பாயிண்டில் நான் கொண்டு போய் வைக்கிறேன் நான். ஓகே, இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் கமாண்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொட்டேட் கமாண்ட் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ரொட்டேட் கமாண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு என்னென்ன எல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டோட்டல் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகணும். ஸோ நான் இந்த கார்னரை பிடிச்சி எனக்கு தேவையான இதில் வந்து நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி நீங்கள் ஆர்த்தோவை ஆன் பண்ணிட்டு பண்ணுறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் வெர்டிக்கல் ஆர் ஸ்ட்ரெயிட் ஹரிசாண்டல் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஆர்த்தோவை ஆன் பண்ணிக்கிட்டே பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ நான் ஏற்கனவே வந்து டயக்ராம் வந்து இன்வெர்டடாக தலைகீழ பொசிஷனுக்கு மாற்றிருக்கேன் ரொட்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிம் கமாண்ட். ட்ரிம் கமாண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பனாக, அதாவது தெளிவாக சொல்லணும், அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு லைனை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு மேலே போகாமல் வந்து அந்த பாதியிலே கட் பண்ணி சுருக்கிறது. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் எரேஸ் கமாண்ட் மாதிரி ட்ரிம் கமாண்டு. என்ன ஒரு விஷயம் ட்ரிம் கமாண்டுக்கும் எரேஸ் கமாண்டுக்கு அப்படின்னா இதில் ஆக்சுவலாக எரேஸ் கமாண்டுங்கிறது வந்து இருக்குது. ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாகவே உங்களுக்கு எரேஸ் ஆகிடும். இது டோட்டலாக எரேஸ் ஆச்சுன்னா அது பேர் வந்து எரேஸ் கமாண்டு. இல்லை எனக்கு வந்து இந்த லைன் மட்டும் எனக்கு எரேஸ் ஆகணும், அதாவது எனக்கு இந்த ரெக்டாங்குலரில் வந்து எனக்கு இந்த பாதி மட்டும் எனக்கு அழியணும், மிச்சது அழியக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரிம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ட்ரிம் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் ஆப்ஜெக்டே உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ட்ரிம் எடுத்த உடனே ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் பட்டன் அமுக்கிங்க. அமுக்குன உடனே உங்களுக்கு வந்து அடுத்து வந்து உங்களுக்கு ட்ரிம் கமாண்டுக்குள்ளே நார்மல் ட்ரிம் கமாண்டுக்குள்ளே போயிடும். ஸோ நீங்கள் எந்த இடத்த வேணுமோ கட் பண்ணுமோ அந்த இடத்த அப்படி ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த இடம் ரிமூவ் ஆகிடும். ஸோ எனக்கு இப்போ அடுத்து அந்த இடத்த கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதை நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல இதை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து இதை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இதைத்தான் நான் வந்து ட்ரிம் கமாண்டுன்னு சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ ட்ரிம்மோடைய வந்து ஃபுல் டெஃபினேஷன் எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைன் வந்து இப்படி வரைகிறேன். ஸோ இந்த லைனில் வந்து எனக்கு வந்து இங்கேருந்து இது வரைக்கும் நான் டைரெக்டாக ட்ரிம் பண்ண முடியாது. நான் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து, அதாவது அந்த லைனை வந்து இன்னொரு லைன் இன்டர்செக்ட் பண்ணணும் அப்படின்னா தான் அதை வந்து ட்ரிம் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் இங்கே ஒரு லைன் வரைகிறேன். ஸோ ஒன்று நம்ம இந்த இடத்த வந்து ட்ரிம் பண்ணலாம், இந்த இடத்த ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து மிச்சமாக விட்டு வைக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா இதை ட்ரிம் பண்ணிட்டு இதை மிச்சம் விட்டு வைக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் நான் இதை ட்ரிம் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ட்ரிம் ஆயிடுச்சு. நீங்கள் கேட்கலாம், ஸோ அப்போ இங்கே இன்டர்செக்ட் ஆகும் இதுவும் ட்ரிம் ஆகும் கேட்க, கண்டிப்பாக ட்ரிம் ஆகும். ஆனால் இதுவும் நீங்கள் என்னத்தை தான் நீங்கள் தலைகள் என்ன அது ட்ரிம்மே ஆகாது. என்ன விஷயம் அப்படின்னா இது இன்டர்செக்ட் ஆகி இதோட எண்டு பாயிண்ட் முடிஞ்சிருது. நமக்கு டோட்டலாக வந்து ஒரு ஃபினிஷிங் பாயிண்ட் முடிஞ்சிருது. ஸோ கண்டிப்பாக அதுக்குமே வந்து ட்ரிம் கமாண்ட் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதான் ட்ரிம் கமாண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பி கமாண்டை வந்து உங்களுக்கு நார்மலாக எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து இந்த ஆப்ஜெக்டை ஃபுல்லாக காப்பி பண்ணேன். ஜஸ்ட் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரையும் காப்பி வேணும் அப்படின்னா இங்கேருந்து நான் இதை ஃபுல்லாக அப்படி எழுத்து ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எத்தனை இது வேணுமோ அதை நம்ம காப்பி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நான் ஆர்த்தோ ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தேவையான குவான்டிட்டிஸ் நமக்கு காப்பி ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காப்பியோடைய இது வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் மிரர் கமாண்ட் அப்படின்னா நான் இந்த சைடு வந்து ஒரு பாக்ஸ் வரையேன். ஸோ ரெக்டாங்கிள் எடுத்து நான் வரைவோம். ஸோ இந்த மட்டும் வரைஞ்சிட்டேன். ஸோ இடப்பட்டு இங்கே ஒரு லைன் இருக்குது. இந்த பாக்ஸை நான் வந்து
இந்த பக்கம் வரையாமல் நான் அப்படியே இதை வந்து மிரர் பண்ண போகிறேன். மிரர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காப்பி அப்படிங்கிற கமாண்டோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதை பொறுத்து எனக்கு கமாண்ட் இதாகும் அப்படின்னா இந்த லைனை பொறுத்து எனக்கு இதாகும். ஸோ நான் இந்த பக்கம் அப்படி கொண்டு வந்து இப்படி வச்சுட்டேன் அப்படின்னா அந்த பக்கம் அப்படியே காப்பி ஆகிடும். ஸோ இதுக்கு பேர் தான் மிரர் கமாண்ட். எனக்கு வந்து வெர்டிக் ஹரிசாண்டலாக தான் போகும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. மிரரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லைனுக்கும் எந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம பொறுத்து அதுக்கு ஆப்போசிட்டை நம்ம கொண்டு போகிறோமோ அதுக்கு மாதிரி போகும் நமக்கு. இப்போ நான் வந்து இங்கே இன்னொரு பாக்ஸ் வரைகிறேன். ஸோ இங்கே நான் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன். ஸோ இப்போ மிரர் கமாண்ட் நான் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் வந்து நான் சென்டர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் நான் கொண்டு வந்து வச்சேன் அப்படின்னா சிம்பிள் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்கள் என்டர் பட்டன் இல்லை ஸ்பேஸ் பார் பட்டன் நீங்கள் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வந்து இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோகேடை பொறுத்தவரைக்கும் ஒரே கமாண்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ மிரர் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபில்லட் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க. ஃபில்லட்டோடைய கமாண்ட் வந்து நமக்கு அடிக்கடி நம்ம வந்து ஆட்டோகேடில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெமிலியரான கமாண்டுன்னு சொல்லுவேன் நான். ஸோ என்ன அப்படின்னா எனக்கு இந்த ரெக்டாங்கிள் நம்ம வரைஞ்சோம். ஸோ இந்த ரெக்டாங்கிள் தான் வரைஞ்சோன்னா வரைஞ்ச இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது. இந்த ஷார்ப் எட்ஜஸை வந்து நான் ரவுண்ட் எட்ஜஸாக நான் மாற்றணும். ஸோ அந்த ரவுண்ட் எட்ஜஸை மாற்றுறதுக்கு தான் ஃபில்லட் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஃபில்லட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபில்லட்டை கிளிக் பண்ண உடனே வந்து இந்த ரெக்டாங்கில் வந்து நான் எவ்வளோ டைமென்ஷன்ஸில் போட்டேன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ரேடியஸ் கொடுத்துட்டு அப்படின்னா ஏன் டயமீட்டர் கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டயமீட்டர் கொடுக்க முடியுமாங்கிறத பாருங்கள் நீங்கள். ஸோ டயமீட்டர் வந்து கொடுக்க முடியாது. ஸோ ஃபில்லட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேடியஸாக கொடுக்க முடியும். ஸோ ரேடியஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரேடியஸ் வந்து ஒரு 2 mm ரேடியஸ் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் வந்து உங்களுக்கு ஃபில்லட் ஆகும். அதாவது எந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் உள்ள எட்ஜஸ் வந்து ஷார்ப் எட்ஜஸ் வந்து ஃபில்லட் ஆகணும் அப்படிங்கிறத கேட்கும். ஸோ அப்போ எனக்கு இந்த லைனுக்கும் நடுவில் உண்டான இது வந்து ஷார்ப் எட்ஜஸ் வந்து ஃபில்லட் ஆகணும். எனக்கு ஃபில்லட் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதே மாதிரி அதே 2 mm டைமென்ஷன்ஸில் வந்து எனக்கு ஃபில்லட் ஆகும் இதே இடத்துல. ஸோ வந்து உங்களுக்கு உங்களுக்கு ரவுண்ட் எட்ஜஸில் வந்து கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரே கமாண்ட். ஸோ அரே கமாண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அரேயில் வந்து ரெக்டாங்குலர் அரே அப்படிங்கிறது வந்து நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம உள்ளுக்குள்ள நம்ம சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அரே அப்படின்னா நமக்கு இப்போ நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி மெக்கானிக்கலில் வரையக்கூடிய அரே கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த கியர்ஸோடைய டீத் நம்ம வந்து ஒவ்வொரு டீத்தையும் வந்து செப்பரேட்டாக வரைஞ்சிட்டு இருக்க முடியாது. ஸோ வந்து நான் எனக்கு இப்போ அரே கமாண்ட் மூலிமா என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கியர் வரைய போகிறேன். அது வந்து 2D டயக்ராம் கியர் தான். ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். ஸோ வந்து நான் ஒரே ஒரு கியர் எடுத்து நான் வரைஞ்சிட்டேன். ஸோ கியர் எப்படி வரையணும் அப்படின்னா இதுதான் மெத்தட் ஆட்டோகேடை பொறுத்த வரைக்கும். ஸோ அரே நமக்கு போலார் அரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்க்குலராக என்ன வேணுமோ அந்த மாதிரி போலாராக வந்து நிற்கும். ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். எந்த பாயிண்ட்டை சுற்றி எனக்கு வந்து அது அரேவாக வேணும் அப்படின்னா எனக்கு இந்த மிட் பாயிண்ட்டை சுற்றி எனக்கு அரேவாக வேணும். ஸோ உங்களுக்கு வந்துடுச்சு. நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு 10 அப்படின்னு கொடுத்தேன்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 10 வந்து நிற்கும்.
இதே 10 வேணாம் 20 வேணும் அப்படின்னா 20 வந்து கொடுத்தா நிற்கும். ஸோ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 இருக்கு. 20 கொடுத்தனா மாறும். ஸோ என்ன ரீசனுக்காக மாறல அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து நம்ம டிஃபால்ட்டாகவே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் எப்போவுமே நம்ம மாற்ற முடியாது. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் வந்து மாற்ற முடியாது. ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராப்பராக கியர் வர்றதுக்கு உண்டான மெத்தட். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு வந்து கியர் சப்லாம் நான் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஆர்க்கில் நான் என்ன சொன்னேன் இருக்குன்னு ஆக்சுவலாக உங்களுக்கு ஆர்த்தவை ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்து இங்கே. ஸோ நான் மிரர் கமெண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் இங்கே ஒரு சென்டர் பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ எதை நான் மிரர் பண்ண போகிறேன் அப்படின்னா மிரர் இந்த பாயிண்ட் ஸ்பேஸ் இந்த பாயிண்ட். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மிரர் கண்டிப்பாக ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதையும் நான் அரே பண்ண போகிறேன். நம்ம அதை வந்து 20 நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம அரே கமெண்ட் கொடுத்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதையும் அதேமாதிரி 20 நம்பர்ஸ்க்கு கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 டிஃபால்ட்டாக வந்து நிற்குது. ஸோ இதையும் நான் 20 கொடுத்தேன்னா கண்டிப்பாக 20 வந்துடும். ஸோ திஸ் இஸ் அ வே டு ட்ரா அ கியர் அப்படின்னு வந்து ஒரு ப்ரொசீஜர் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரேயில் வந்து மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் அரே இருக்குது. ரெக்டாங்குலர் அரே, பாத் அரே அண்ட் போலார் அரேன்னு இருக்குது. ஸோ இத்தனை டைப்ஸ் ஆஃப் அரேல நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் அரேன்னா என்னென்னு பார்த்துருவோம். ரெக்டாங்குலர் அரே அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சர்க்கிள் ஒன்று வரைகிறோம். இப்போ ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன், அதாவது சிவிலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் நம்ம வரைவாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் எப்படி இருக்குன்னா நம்ம சிம்பிளாக சொன்னோம்னா பில்டிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த பில்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரு பக்கம் மட்டும்தான் நான் வந்து ஒரு சின்ன விண்டோமே ஒன்று வரைகிறேன். ஸோ எனக்கு இது வந்து ஃபுல்லாக எனக்கு இது வரைக்கும் எனக்கு கவர் ஆகணும். ஸோ எனக்கு வந்து இந்த லைன் வரைக்கும் ஃபுல்லாக எனக்கு கவர் ஆகணும் அப்படின்னா நம்மள இந்த அறையை கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி போயிடும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மேலே போயிடும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கீழே அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்துக்கிட்டே நீங்கள் போகலாம். ஜஸ்ட் ஒன்று சும்மா ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். இது வந்து ரெக்டாங்குலர் அரே. இந்த அறையில் வந்து ரெக்டாங்குலராக மட்டுமே போகக்கூடிய அரே, அதாவது ரெக்டாங்குலர் சைஸில் தான் இருக்கும். வந்து நீங்கள் எது பண்ணாலுமே வந்து வெர்டிக்கலாவோ மட்டுமே போகக்கூடிய இந்த அரே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாத் அரே. பாத் அரே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இங்கே ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் ஒரு லைன் போடுறேன். ஸோ இந்த லைன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லைன் வந்து ஃபுல்லாக எனக்கு இந்த இது வழியாக ஃபுல்லாக வரணும். ஸோ பாத் அரே கொடுத்துட்டு நான் இந்த லைனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே வந்து நீங்கள் ஸ்பேஸ் வர அமைக்கிட்டீங்க அப்படின்னா செலக்ட் த பாத் கர்வ் அப்படின்னு சொல்லி கேட்கும். பாத் கர்வ் அப்படின்னா எந்த பாதையை நோக்கி அந்த லைன் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஸோ எனக்கு இந்த பாதையை நோக்கி எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இதாக இருக்குது, அலைன்ட் ஐட்டம்ஸ் சொல்லி இந்த மாதிரி நான் நிறையா வரும் எனக்கு. ஸோ எனக்கு ஐட்டம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2 இருந்தால் போதும் நினைக்கிறேன். 2 இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் விட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐட்டம்ஸ் வந்து கொடுக்குறேன், ஒரு 20 நான் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு லைன்ஸு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஜாயினிங் தேவை அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து தனியாக செலக்ட் பண்ணி ட்ரிம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. செலக்டாக தனியாக இதை மட்டும் எனக்கு மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் அது வந்து தனியாக கொஞ்சம் கஷ்டமான வேலை உண்டு. ஸோ முன்னாடியே நீங்கள் வந்து எது மாற்றலாம் இருந்தாலுமே முன்னாடியே ஃபஸ்ட்டே சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கிறது ஒரு பெட்டரான விஷயம். ஸோ போலார் அரே
நெக்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். ஸோ அந்த ரெக்டாங்கிள் நான் வரைஞ்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து இதோட டைமென்ஷன்ஸ் தெரியாது. இந்த அனோட்டேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா, அந்த அனோட்டேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். லீனியர், அலைன்டு, ஆங்குலர், ஆர்க் லென்த், ரேடியஸ், டயமீட்டர், ஆர்டினேட், ஜாக்டு. ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். நமக்கு வந்து எல்லாமே லீனியரில் வரைஞ்சிக்க, வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் வரைஞ்சிக்கலாம். லீனியர் எப்போவுமே சூஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நான் ஃபுல்லாக பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா 74.1442. ஸோ இந்த இதில் தான் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். எனக்கு வந்து ஹரிசாண்டல் லைன் தான் மெஷர் பண்ணும், வெர்டிக்கல் லைன் மெஷர் பண்ணாதா அப்படின்னு கிடையாது. ஸோ வெர்டிக்கல் லைனும் மெஷர் பண்ணும். 45.9962 இன்க்ளூடிங் கிராஸ் ஆகிற லைன் கூட இது மெஷர் பண்ணும். ஸோ டயகனலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 74.2067. ஸோ வந்து கிராஸ் ஆகிற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அலைன்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கணும். ஸோ அலைன்ட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டயகனலாக உள்ள லைனை வந்து ஃபுல்லாக வரைஞ்சிடும், மெஷர் பண்ணி காமிச்சிடும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து இதை வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். இது பேர் வந்து ரெக்டாங்கிள். ஸோ அந்த ரெக்டாங்கிளுங்கிறத வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணி வரைய போகிறேன். எங்கே வரைய போகிறேன் அப்படின்னு இந்த இடத்துல வரைய போகிறேன். அதாவது ஐ மீன் டைப் பண்ணி கொடுக்க போகிறேன். ரெக்டாங்கிள். ஸோ அந்த ரெக்டாங்கிள் நான் வந்து போட்டாச்சு. ஸோ என்னோடய சைஸஸ் எனக்கு கூட்டணும் குறைக்கணும் அப்படின்னா சைஸ் நான் வந்து 20 வச்சாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதோடைய ஸ்டைல்ஸ் எனக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன ஸ்டைல்ஸ் வேணுமோ உங்களுக்கு இன்பில்ட்டாக உங்கள் பிசியில் என்னென்ன ஸ்டைல்ஸ் வச்சுருக்கீங்களோ எல்லாமே வந்துடும். ஸோ நம்ம எப்போவுமே நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னு வந்து ஒரு டெக்ஸ்ட் உடைய நேமு. ஸோ அந்த நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டைம்லேயும் வந்து உங்களுக்கு ஒரு ஜென்யூன் லுக் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இருக்குது. ஸோ டைம்ஸ் நியூ ரோமன் நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ வந்து நான் இங்கே ரெக்டாங்கிள் வந்து வந்துடுச்சு, ரெக்டாங்கிள் நேம் வந்து வந்துடுச்சு. இப்போ நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்று மூவ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பக்கம் மூவ் பண்ணணுமோ அந்த பக்கம் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வந்து இதனுடைய கலர்ஸ் எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெட், எல்லோ, க்ரீன், சாண்ட் ப்ளூ, மெஜெண்டா, ஒயிட். ஸோ எனக்கு இந்த கலர் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. செலக்ட் கலர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே எல்லா கலருமே வந்துடும். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக டிசைனிங் பண்ணுறவங்களுக்கு உண்டான விஷயம் வந்து. ஸோ வேர்டு, நம்ம ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து எப்போவுமே டிஃபால்ட் தான் இருக்கும். நம்ம சென்டரில் வேணும் அப்படின்னா சென்டர் கொடுத்து வச்சுக்கலாம். டைப் பண்ண வேர்டு வந்து போல்டாக இருக்கணும், இட்டாலிக்காக இருக்கணும், ஸோ வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கணும், ஸோ மேலே வந்து ஒரு இதில் இருக்கணும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்னாலும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. இல்லை எனக்கு இது பண்ண வேர்ட்ஸ் வந்து எனக்கு ஃபுல்லாக மாறணும் அப்படின்னா கேப்ஸில் நான் டைப் பண்ணியிருக்கேன், அதை வந்து இதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒன்றும்ல லோயர் கேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ரெக்டாங்கிள் அப்படின்னு வந்து கேப்ஸ் ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இதே வந்து எனக்கு கேப்ஸ் யூஸ் பண்ணி எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் வேணும் அப்படின்னா அப்பர் கேஸ் கொடுத்தா ரெக்டாங்கிள்ங்கிறது வந்து மாறிடும். ஸோ நான் அதை வந்து ஏற்கனவே கொடுத்தது வந்து நான் ஆக்சுவலாக சேவ் பண்ணலை. ஸோ அதனால் வந்து நார்மலாக வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த லைன்ஸ் எல்லாமே வரைஞ்சிட்டேன்.
ஸோ எனக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். அதாவது 2D டயக்ராம் தான் நான் வரைஞ்சிருக்கேன், இருந்தாலும் எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். அதுக்காக வந்து நான் அதோடைய லைன்ஸோடைய கலர்ஸை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ கலர்ஸை நான் சேஞ்ச் பண்ண அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போய்க்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைனோடைய கலர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன், சாரி ரெக்டாங்கிள் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளை நான் செலக்ட் பண்ணுறேன், இதை வந்து எல்லோ கொடுக்குறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிள் இதை வந்து நான் ப்ளூ கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்கலாம், எனக்கு வந்து 2 லைன் வந்து மெர்ஜ் ஆகும்போது அதில் கலர் சேஞ்சஸ் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஒன்றுக்கு மேலே ஒன்று தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ அதனால் வந்து 2D டயக்ராம் பொறுத்த வரைக்கும் கலர் லைன்ஸ் வரைஞ்சிங்க அப்படின்னா எந்த லைன்ஸுமே மெர்ஜ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து இந்த இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய பாயிண்ட் வந்து கலர் டிஃப்ரென்சியேஷன் நடக்காது. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் லைன்ஸ் வரைஞ்சேன். ஸோ நான் லைன்ஸ் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். எனக்கு இந்த லைனை வந்து திக்காக போல்டாக எனக்கு காமிக்கணும். இல்லை எனக்கு வந்து லைன் வரைஞ்சிருக்கேன், அந்த லைனுடைய டாட்டர் லைன்ஸ் அந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவைப்படுற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் மாற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா லைன் வித் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ லைனில் போய்கிட்டு டிஸ்பிளே லைன் வெயிட் அவங்க கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து அதனுடைய இது மாறும் உங்களுக்கு. ஸோ சில பேர் வந்து எனக்கு லைன் வெயிட் செட்டிங் கொடுக்காம இந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி திக்னஸ் வந்து மாறும். ஸோ நான் வந்து இந்த திக்னஸ் கொடுத்துருக்கேன், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் திக்னஸில் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து இதை கலர் மாற்றணுன்னாலுமே நீங்கள் அந்த திக்னஸ்லேயே உங்களுக்கு மாறிக்கிறோம். இதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லைன் வெயிட் அப்படிங்கிற ஒரு கமாண்டோட யூசேஜ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் லைன் வரைகிறேன், இந்த லைன் வரைகிறேன். இந்த லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லைன் வந்து ஃபுல்லாக கண்டினியூஸ் லைனாக தான் இருக்குது. எனக்கு வந்து டாட்டர் லைன்ஸாக எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் மாற்றக்கூடிய லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் மொத்தம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக தான் 3 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைன் டைப் மேனேஜர் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஓப்பன் ஆன உடனே லோட் அப்புங்கிற வந்து பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற அதிகமாகவே வந்து உங்களுக்கு எல்லா லைன்ஸோடைய டைப் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து நான் இந்த ISO லாங் டேஷ் டபுள் ஷார்ட் டேஷ் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ண போகிறேன். இல்லை எனக்கு வந்து லாங் டேஷ் ஷார்ட் டேஷ் அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேஷ் வந்து பெருசாக இருக்குது, அடுத்து வந்து ஒரு டேஷ் சின்னதாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து கரண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணது வந்து மாறிடும். சாரி, இனிமேல் வரையக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அந்த லைன்லேயே வந்துடும். இனிமேல் நீங்கள் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாட் லைன்ஸாக தான் வரும். எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு வருது, எனக்கு வந்து இந்த டேஷ் ஃபுல்லாக சின்ன சின்னதாக தெரியணும் அப்படின்னாலுமே மாற்றிக்கலாம் உள்ளுக்குள்ளே போயிட்டு. ஸோ குளோபல் ஸ்கேல் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே 1 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம 0.50 கொடுத்துட்டு ஓகே
கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு லைன்ஸோட இது ஃபுல்லாக மாறிடும். ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வந்து ஷார்ட்டாக தெரியுது. ஸோ இதோடைய ஆப்ஷன்ஸ் வந்து இவ்வளோதான். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோம் அப்படிங்கிற ஒரு டேப்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து அடங்கிடும். அந்த இன்சர்ட்டு, அனோட்டேஷன், லேஅவுட்டு, பேராமெட்ரிக், ஸோ இதெல்லாம் உள்ள ஆப்ஷன்ஸை எது எது நமக்கு தேவையோ அதை ஃபுல்லாக நமக்கு வந்து ஹோம் அப்படிங்கிற ஒரு டேப்லேயே வந்து காம்பேக்டாக வச்சுருப்பாங்க எப்போவுமே. இல்லை எனக்கு வந்து இன்னும் டீப்பாக எனக்கு வேணும், ஸோ இந்த அனோட்டேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் வந்து எனக்கு இன்னும் டீப்பாக வேணும் அப்படின்னா போய்க்கலாம். ஸோ மல்டி லைன் டெக்ஸ்ட்டு, சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மல்டி லைன் டெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மல்டி லைன்னா நமக்கு நார்மலாக வரையக்கூடிய டெக்ஸ்ட்டு. சிங்கிள் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைன் போட்டு அந்த இது மேலே வரைகிற மாதிரி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து மல்டி லைன் டெக்ஸ்ட்டு வந்து டிஃபால்ட் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம வரைஞ்சோம். ஸோ இது வந்து டெக்ஸ்ட்டுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வந்து. ஸோ டைமென்ஷன்ஸ் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான். ஸோ இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். ஸோ டைமென்ஷன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஆப்ஜெக்டோட டைமென்ஷன் வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்னா வரும். ஸோ 90.809. ஸோ இந்த லைன் ஏன் இந்த திக்காக இருக்கு அப்படின்னா லைன் வெயிட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ லைன் வெயிட் நம்ம கொடுத்துருக்கோம். நான் என்ன பண்ணுறேன், லைன் வெயிட்டோடைய இதை மட்டும் வியூவை மட்டும் நான் டிசேபிள் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக இவ்வளோ தான் வந்து ஆட்டோகேட் உள்ள வந்து ஒரு டைமென்ஷன்ஸ் விஷயங்கள். ஸோ மல்டி லீடர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஒரு டயக்ராமே நம்ம வரைகிறோம். ஸோ இப்போ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஸோ ரெக்டாங்கிளே நம்ம வரைகிறோம். இந்த ரெக்டாங்கிளில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து இதை வந்து ஒரு டைட்டிலாக போடுறோம். சிலது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் வரைவோம், சின்ன சின்ன பிஸ்டன்ஸ் வரைவோம், சின்ன சின்ன கிராங்க் ஷாஃப்ட் வரைவோம், இப்போ சின்ன பிஸ்டனில் போகிற பிஸ்டன் பின் வரைவோம், பிஸ்டன் ரிங்ஸ் வரைவோம், இதெல்லாம் 2Dலேயும் வரைவோம், 3Dலேயும் வரையக்கூடியான ஆப்ஷன்ஸ் வந்து ஆட்டோகேடில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரையும் போது இப்போ வந்து இந்த ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள்குள்ளே நான் வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் வரைகிறேன். ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் நான் வந்து வரைகிறேன். ஸ்கொயர் பாக்ஸ் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் வரையும் போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து இப்போ வந்து இது ரெக்டாங்கிள், இது ஸ்கொயர் அப்படிங்கிறத நான் தனித்தனியாக நான் வந்து மென்ஷன் பண்ணி எழுதணும். ஸோ அப்போ இது வந்து ரெக்டாங்கிள் அப்படிங்கிறதுனால வந்து ஸோ ரெக்டாங்கிள் வேர்டு எழுதிருக்கேன். டெக்ஸ்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது. என்ன பண்ணுறேன், ஸோ எனக்கு ரெக்டாங்கிள் அப்படிங்கிற நேம் கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க்கிங் நம்ம கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஆரோ மார்க்கை பண்ணி நமக்கு வந்து போடுற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் அப்படின்னு நான் எழுதுறதுக்கு UAR ஸ்கொயர். ஸோ எனக்கு அது வந்து ஸ்கொயர் பாக்ஸ் அது வந்து வந்துடுச்சு. அவ்வளோதான். ஸோ வியூஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷுவல் ஸ்டைல்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 3Dயில் தான் வந்து மாறும். அண்ட் தென் 2Dயை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக நம்ம என்ன ஸ்டெப்புக்கு போக போகிறோம் அப்படின்னா ஐசோமெட்ரிக். ஸோ ஐசோமெட்ரிக் அப்படின்னா ஒரு இமேஜினரி வியூ, அதாவது 3D ஆப்ஜெக்ட் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு லுக் காமிக்கும். பட் அது ஆக்சுவலாக 3D கிடையாது. ஒரு 3D ஆப்ஜெக்டாக இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அதுக்கு வந்து ஐசோமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஐசோமெட்ரிக் எப்படி வரைகிறது, ஆட்டோகேடில் வரைய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வரைய முடியும். ஸோ அது எப்படி வரைகிறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்மள DS டிராஃப்ட் செட்டிங்ஸ். ஸோ அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஸ்னாப் அண்ட் கிரிட். இது வந்து நான் முதலே சொல்லியிருப்பேன், நான் உங்கள்கிட்ட லேட்டராக பார்ப்போன்னு சொல்லி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் ஸ்னாப்பில் வந்து
ரெக்டாங்குலர் ஸ்னாப்னா நார்மலாக. ஸோ ஐசோமெட்ரிக் ஸ்னாப் நான் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரிட்டோடைய சைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளாக மாறிடும். ஸோ ஐசோமெட்ரிக்கில் என்னால் என்ன வரைய முடியும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன், என்னென்ன வரைய முடியாதுங்கிறதையும் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் யூஸ் பண்ணி வரையலாம், ரெக்டாங்கிள்ஸ் யூஸ் பண்ணி வரையலாம், பட் சர்க்கிள் யூஸ் பண்ண முடியாது, ஆர்க்கும் யூஸ் பண்ண முடியாது. எதுக்காக அப்படின்னா இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், பட் தட் இஸ் நாட் அ ப்ராப்பர் வே அப்படின்னு நான் சொல்லுவேன். அது வந்து ஒரு சரியான வழி முறை கிடையாது. அது வந்து ஆட்டோகேடை வந்து நீங்கள் வேறு மாதிரி பயன்படுத்துறீங்கிறத சொல்லுவேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்து பார்ப்போம்னா லைன் கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். லைன் கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு 30 டிகிரிக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். 30 டிகிரி, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 டிகிரி, அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 150 டிகிரி, அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி 90 டிகிரி. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மாறும். ஸோ எனக்கு வந்து இதை வச்சு தான் நான் வந்து போடவே முடியும். இதை நீங்கள் வந்து F8 எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்த்தோ ஆஃப் ஆயிரும். ஸோ ஆர்த்தோ ஆஃப் பண்ணிட்டு போகிறத வந்து ஐசோமெட்ரிக்கில் வந்து இட்ஸ் நாட் யூஸ். அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம்னு சொல்லுவேன் நான். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு கியூப் பாக்ஸ் வரைய போகிறேன். எஸ்டோனமில் ஒரு 5 mm நான் வந்து ஒரு லைன் கொடுக்குறேன். லைன் ஸோ அந்த பக்கம் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பக்கம் போடணும். ஸோ அந்த பக்கம் போடுறதுக்கு வந்து எனக்கு வந்து மாறலை. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா F5, அதாவது ஃபங்க்ஷனல் கீழே வந்து F5ன்னு ஒரு பட்டன் இருக்கும்ல, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆங்கிள் மாறிடும். ஸோ மாறின உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போயிடும். திருப்பி 5 கிளிக் பண்ணுங்கள். திருப்பி அதே மாதிரி கீழே 5 வச்சு கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த பக்கம் வராது, திரும்பி இந்த பக்கம் 5 F5 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கியூபிக் பாக்ஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நான் ஒரு இதுக்குள்ளே நான் சர்க்கிள் வரையணும். ஸோ ஆரம்பத்தில் நான் சொன்னேன் என்னால் வந்து ஐசோமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர் சர்க்கிள் வரைய முடியாது, அது ப்ராப்பர் சர்க்கிளாக வராதுன்னு சொல்லிட்டேன். ஸோ சர்க்கிளே வரைய முடியாதா அப்படின்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக வரைய முடியும். எலிப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ எலிப்ஸை கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து போகிறோம் பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, சாரி ஜஸ்ட் அமௌண்ட், எலிப்ஸோடைய கமெண்ட் வந்து EL, அதுக்கப்புறம் வந்து ஐசோ சர்க்கிள்னு ஒரு ஆப்ஷன். ஸோ ஐசோ ஏற்கனவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடியஸ் 5 காமிக்குது. ஸோ இப்போ வந்து டயமீட்டர் 5 தான் காமிக்க போகுது. ஸோ 5 எனக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வருது. ஸோ எனக்கு ஆங்கிள் நான் மாற்றுறேன். ஸோ ஆங்கிள் மாற்றினேன் அப்படின்னா அந்த மாதிரி போகும். இந்த பக்கம் வந்து D கொடுத்துட்டேன். D கொடுத்துட்டு 5. ஸோ EL அண்ட் I கொடுத்துட்டு ஆகிடும். ஸோ டயமீட்டர் கொடுத்துட்டு 5 கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து சர்க்கிள் வந்துடும். ஸோ எனக்கு வந்து இதனோட எட்ஜஸ் வந்து இப்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றே கேட்கலாம், இதில் ஃபில்லட் கமாண்டும் நீங்கள் கொடுக்க முடியாது. ஸோ ஃபில்லட் கமாண்ட் கொடுக்க முடியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு ஃபில்லட் அடித்தோம்னா வேணும் அப்படின்னு நான் வந்து திங்க் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எத்தனை எம்எம்ல தேவையோ, ஸோ 0.2 போட்டேன். ஸோ எந்த பக்கம் எனக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை தெரியும். ஸோ நான் F5 ப்ரெஸ் பண்ண மறந்துட்டேன். 0.2. ஸோ 0.2ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் 1 வச்சுக்கிறேன். 1. ஸோ F5 இங்கே 1. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒரு அந்த இடத்துல ஒரு ஸ்கொயருக்குள்ளே ஒரு கார்னரில் ஒரு ஸ்கொயர் வரைஞ்சி அந்த ஸ்கொயரில் மிட் பாயிண்ட்டுக்காக ஒரு ஆக்சிஸ் லைன் மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். அதாவது எலிப்ஸ் ஐசோ சர்க்கிள் சொல்கிறாங்களா வரைய போகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா
எவ்வளோ வந்தோம் 1. ஸோ அந்த 1 கொடுத்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிடும். இதில் நமக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் நம்ம ட்ரிம் கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளட் கிரியேட் பண்ண மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த வீடியோ, நீங்கள் சம்திங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வெஸ்டர்ன் லைவ் பேஜ்லேருந்து ஹாரூன் ரஷீத். தேங்க்யூ. எல்லா புகழும் இறைவனுக்கு.